ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டாக். இந்த வீடியோவில் நம்ம ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம், எப்படி நம்ம ஃபோனில் நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீனை நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களாலையுமே உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஹோம் ஸ்க்ரீனை உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியுமே ஹோம் ஸ்க்ரீனை யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம சேனலுக்கு முதல் தடவை நீங்கள் வந்திருக்கீங்களா இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். முதல்ல நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த ஃபோனில் ஹோம் ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு. ஸோ நார்மலாக ஆப் ஐக்கன்ஸ் இருக்கு. ஸ்க்ரோல் பண்ணும் போது மற்ற பேஜஸ்க்கு போயிட்டு ஆப்ஸ் எல்லாம் காட்டுது. ஸோ இதை கஸ்டமைஸ் பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் சொல்ல போங்க. செட்டிங்ஸில் பாருங்கள், நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இது இன்றைக்கி எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ போனோடனே இங்கே உங்களுக்கு ஆப் சைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக ஆப்ட ஐக்கன் ஐஸை உங்களால் சைஸை உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டேன், பார்க்கலாம். இப்போ ஆப் ஐக்கான்ஸ் எல்லாமே குட்டியாக மாறிடுச்சு. ஸோ உங்களுக்குமே ஆப்ஸ் ஐக்கான்ட சைஸை சேஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி நீங்கள் ஆப் சைஸ் அப்படின்றத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆப் லேபிள்ஸ் அப்படின்றது. ஸோ இங்கே பார்க்கலாம், உங்களுக்கு ஆப்ஸ்ட நேம்ஸ் உங்களுக்கு கீழே ஷோ ஆகுது. இப்படி உங்களுக்கு ஷோ ஆகக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்களா இருந்துச்சுன்னா லேபிள்ஸ் அப்படின்னு ஆப் லேபிள்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் ஆஃப் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இப்போ பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ இப்பயுமே ஷோ ஆகுது. லேபிள்ஸ் ஆன் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு ஹோம் ஸ்க்ரீனில் தான் இது ஷோ ஆகாது. பார்க்கலாம், இங்கே ஹோம் ஸ்க்ரீனில் எனக்கு எந்த நேமுமே ஆப்ஸுக்கு ஷோ ஆகலை. பட் உள்ளுக்கு போன மாதிரி இருந்துச்சுன்னா டீட்டெயிலாக ஷோ ஆகுது. ஸோ அடுத்து பார்க்கலாம், விட்ஜெட் லேபிள்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதையுமே உங்களால் விட்ஜெட்டுக்குமே உங்களுக்கு லேபிள்ஸ் ஷோ ஆகணுமா இல்லையான்றது இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஸுக்கு நேமுமே ஷோ ஆகணும்னா ஆப் லேபிள்ஸ் அப்படின்றதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஹோம் ஸ்க்ரீன் லே அவுட். ஸோ உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் லே அவுட் எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம்ஸ் அண்ட் ஆப் ஸ்க்ரீன் அப்படி இருக்கணுமா இல்லை ஹோம் ஸ்க்ரீன் மட்டும் இருக்கணுமான்றது இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஹோம் ஸ்க்ரீன் கிரிட். ஸோ இங்கே 4x6 அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்குமே 5x6மே இருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் 4x6 தான் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக ஆப் ஸ்க்ரீன் கிட்டுமே இருக்குது. ஸோ இதுவுமே உங்களுக்கு 4x6 5x6 இருக்குது. ஸோ தேவையான மாதிரி உங்களால் கிரிட்டையுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது எத்தனை ஆப்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரிக்கு தான். ஸோ இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் கிரிட்டுமே இருக்குது. நீங்கள் ஒரு ஃபோல்டர் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்களா இருந்துச்சுன்னா ஹோம் ஸ்க்ரீனில். ஸோ அதுக்குமே 3x4 4x4 அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் அது தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆட் மீடியா பேஜஸ் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்குது. ஸோ கூகுள் டிஸ்கவர் பேஜஸ் எதுவும் இருக்குமா இருந்துச்சுன்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு ஆட் ஆகணுமா இல்லையான்றது மாதிரி தான் ஆப்ஷன். ஸோ இது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஷோ ஆப்ஸ் ஸ்க்ரீன் பட்டன் ஆன் ஹோம் ஸ்க்ரீன். ஷோ ஆப்ஸ் ஸ்க்ரீன் பட்டன் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். இப்போ நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஷோ ஆப் ஸ்க்ரீன் பட்டன் ஆன் ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இப்போ பார்க்கலாம், கேமராவுக்கு பக்கத்தில் எந்த ஒரு ஐக்கனுமே இல்லை. ஸோ ஆப்ஸுக்கு போகணுன்னா என்னால் ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணி எல்லா ஆப்ஸையும் பார்க்க போகலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்குன்னா ஷோ ஆப் ஸ்க்ரீன் பட்டன் ஆன் ஹோம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீன் போனோன்னே ஆப்ஸுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்மளால் ஆப்ஸுக்கு போக முடியும். ஸோ இதுவுமே உங்களுக்கு தேவைன்னா எட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டிசபிள் பண்ணி வைக்கலாம். அடுத்ததாக லாக் ஹோம் ஸ்க்ரீன் லே அவுட். லே அவுட் ஸ்க்ரீனை லாக் பண்ணி வைக்கணுமா இல்லையான்றதை நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். ஆட் நியூ ஆப்ஸ் டு ஹோம் ஸ்க்ரீன். நீங்கள் புதுசாக ஆப்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணும்போது அது ஹோம் ஸ்க்ரீனுக்கு ஆட் ஆகணுமா இல்லையா அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இதுவுமே உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஹைட் ஆப்ஸ் ஆன் ஹோம்ஸ் அண்ட் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு. நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஏதாவது ஆப்ஸை ஹைட் பண்ண விரும்புகிறீங்களா இருந்தால் இந்த இடத்துல அந்த ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அந்த ஆப் ஹோம் ஸ்க்ரீனில் ஹைட் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல ஹைட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சர்ச் பண்ணாலுமே ஹோம் ஸ்க்ரீனில் அந்த ஆப் காட்டாது. திரும்ப இதே இடத்துக்கு நீங்கள் அன்ஹைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர். ஸோ ஆப்ஸை ஹைட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வேறு ஏதாவது வந்து ஆப்ஸ் யூஸ் பண்ணாமல் ஃபோன்லேயே உள்ள செட்டிங்ஸ் மூலமாகவே நம்மளால் ஹோம் ஸ்க்ரீனில் ஆப்ஸ் வந்து ஹைட் பண்ண முடியும். அடுத்ததாக பார்க்கலாம் ஆப் ஐக்கன் பேட்ஜஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பரும் இருக்குது, டாட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்வைப் டைம் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் பேனல். ஸோ உங்கள் ஸ்க்ரீன் நீங்கள் ஸ்வைப் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கு வந்து போகணுமா இல்லையான்ற ஆப்ஷன் தான் இது. அடுத்தது ரொட்டேட் டு லேண்ட்ஸ்கேப் மோட். ஸோ நீங்கள் வந்து போர்ட்ரேட்டில் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க, லேண்ட்ஸ்கேப்புக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த டைம் வந்து ஐக்கன்ஸ் எல்லாம் மாறி லேண்ட்ஸ்கேப்பில் உங்களுக்கு எல்லாம் ஷோ ஆகணும்னாலும் அந்த ஆப்ஷனை வந்து உங்களால் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஹோம் ஸ்க்ரீன் சம்மந்தமாக இந்தந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஆப்ஷனை நம்ம வந்து சரியாக சேஞ்ச் பண்ணுவோமா இருந்தால் நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா வந்து இதில் இருக்க ஆப்ஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் நம்ம ஃபோன்லையுமே வந்து ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரியெல்லாம் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபோன் வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இருந்திருந்து இந்த மாதிரி மாறி யூஸ் பண்ணால் தானே நம்மளும் புது ஃபோன் வாங்கியிருக்கோம் அப்படின்றது ஒரு ஃபீல் ஒன்று சரி நமக்கு வரும். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஒன்று கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் உள்ள செட்டிங்ஸ். ஸோ உங்கள் ஃபோன்லையுமே மேலதிகமாக இதுக்கு ஏதாவது இதோட மேலதிகமாக ஏதாவது புதுசாக ஃபீச்சர்ஸ் இருக்குமாச்சுன்னா அது என்னன்றதை சொல்லுங்கள். நானுமே வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து எனக்கும் மிஸ் ஆகிருக்குமா இருந்தால் அந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்களா இருந்தால் மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருக்குமாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.